ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தூத்துக்குடி விமான நிலையம் மற்றும் முடிவுற்ற திட்டப்பணிகளை பிரதமர் மோடி இன்று தொடங்கி வைக்கிறார். இதையொட்டி அங்கு 5 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இது குறித்து தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் ஆல்வின். வணக்கம் ஆல்வின், விவரங்களை பதிவு செய்யுங்க. தூத்துக்குடியினுடைய பல்வேறு பகுதிகளில் இன்றைய தினம் தூத்துக்குடியில் விரிவாக்கம் செய்யப்பட்ட தூத்துக்குடி விமான நிலையம், அதே போன்று தமிழ்நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளில் முடிவுற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வைப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி இன்று மாலையில் தூத்துக்குடி விமான நிலையம் வருகை தர இருக்கிறார். அவர் வருகை தருவதை முன்னிட்டு தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஏறத்தாழ 5 அடுக்கு பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடியும். குறிப்பாக தூத்துக்குடிக்கு இன்று மாலையில் வருகை தரக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி ஏறத்தாழ ஒரு 451 கோடி மதிப்பீட்டில் இந்த தூத்துக்குடி விமான நிலையம் விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அதை திறந்து வைக்க இருக்கிறார். அதே போன்று 2350 கோடி மதிப்பீட்டில் நிறைவேற்றப்பட்டுள்ள விக்கிரவாண்டி தஞ்சாவூர் அந்த நெடுஞ்சாலை திட்டப்பணிகளையும் இன்றைய தினம் பொதுமக்களினுடைய பயன்பாட்டிற்காக தொடங்கி வைக்க இருக்கிறார். 200 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டு இருக்கக்கூடிய தூத்துக்குடி துறைமுகத்தில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய 6 வழிச்சாலை திட்டத்தையும் இன்றைய தினம் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்க இருக்கிறார். அதே போன்று தூத்துக்குடி துறைமுகத்தில் சரக்குகளை கையாளக்கூடிய சுமார் 285 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய சரக்கு கையாளு தளத்தையும் இன்றைய தினம் பிரதமர் நாட்டுக்கு அர்ப்பணிக்க இருக்கிறார். அதே போன்று 650 கோடி மதிப்பீட்டில் முடிவிட்டிருக்கக்கூடிய ரயில்வே திட்டப்பணிகளையும் இன்றைய தினம் மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்க இருக்கிறார். இது தவிர கூடங்குளம் அணுமின் நிலையத்திலிருந்து மின்சாரத்தை கொண்டு செல்வதற்கு ஏதுவாக 550 கோடி மதிப்பீட்டில் பல்வேறு அந்த பணிகளுக்கான அடிக்கலையும் நாட்ட இருக்கிறார். இப்படியாக தூத்துக்குடிக்கு இன்று மாலை வருகை தரக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி பல்வேறு முடிவுற்ற திட்டப்பணிகளையும் பல்வேறு பணிகளுக்கும் அடிக்கல் நாட்ட இருக்கிறார். அவர் வருகையை முன்னிட்டு இங்கு பல்வேறு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. சுமார் 2100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் 5 அடுக்குகளாக இங்கு பாதுகாப்பு பணிகளை மேற்கொண்டு இருக்கிறார்கள். இந்த பகுதியில் முழுவதும் அவர் தூத்துக்குடி விமான நிலையம் வருகை தந்து மாலை 7 மணி முதல் 8 மணிக்குள்ளாக விமான நிலையத்திற்கு வருகை தரக்கூடிய பிரதமர் மோடி அதன் பின்பு விழா மேடையில் நேரடியாக கலந்து கொண்டு இங்கு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்ற இருக்கிறார். அந்த திட்டங்களையும் தொடங்கி வைக்க இருக்கிறார். சுமார் 10,000 பேர் அமரக்கூடிய வகையில் விழா மேடை என்பது அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் நேரடியாக பார்க்க முடியும். இது தவிர தொடர்ச்சியாக இங்கு வரக்கூடிய மக்கள் குறிப்பிட்ட வழியாக சென்று வெளியேறுவதற்கு ஏதுவான பல்வேறு ஏற்பாடுகளையும் காவல்துறையினர் மாற்று ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறார்கள். இந்த விமான நிலையம் இன்றைய தினம் விரிவாக்கம் செய்யப்பட்டு நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிக்கப்பட இருக்கக்கூடிய அதே வேளையில் இங்கு வரக்கூடிய மக்கள் பாதுகாப்பாக வந்து செல்வதற்கு ஏதுவாகவும் காவல்துறை பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் இன்றைய தினம் செய்திருக்கிறார்கள். முழுமையான சோதனைக்கு பின்னரே மக்கள் இங்கு உள்ளே அனுமதிக்கப்படக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் நேரடியாக பார்க்க முடியும். ஒளிப்பதிவாளர் மணிகண்டன் அதை காட்சிப்படுத்துவார். விழா மேடைக்கு இப்போது முதலே மக்கள் செல்லக்கூடிய அந்த காட்சிகளையும் காவல்துறை அதிகாரிகள் அங்கு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் செய்திருக்கக்கூடிய நிகழ்வையும் பார்க்க முடியும். அது தவிர அருகிலிருந்து நம்மால் பார்க்க முடியும் தூத்துக்குடி விரிவாக்கம் செய்யப்பட்ட புதிய விமான நிலையத்தையும் அவர் இன்றைய தினம் அர்ப்பணிக்க இருக்கிறார். தொடர்ந்து விழா மேடையில் அனைத்து நிகழ்ச்சிகளையும் முடித்துவிட்டு மீண்டும் அந்த தூத்துக்குடி விமான நிலையம் மூலமாக இங்கிருந்து தனி விமானம் மூலமாக நேரடியாக திருச்சி செல்லக்கூடிய பிரதமர் மோடி அங்கு நாளை நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்ள இருக்கிறார். அதற்கான விரிவான ஏற்பாடுகள் என்பதும் செய்யப்பட்டிருக்கிறது. பிரதமர் மோடி இங்கு இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதை முன்னிட்டு பாஜகவினுடைய மிக முக்கியமான தலைவர்கள், அது தவிர மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் உள்ளிட்டோரும் இன்று மிக விரைவாகவே இங்கு வருகை தந்திருக்கிறார்கள். நேரடியாக நிகழ்ச்சி ஏற்பாடுகளையும் அவர்கள் நேரடியாக இங்கு செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. பிரதமர் மோடி இன்று மாலை வருவதை முன்னிட்டு போக்குவரத்து என்பது திருநெல்வேலி தூத்துக்குடி அந்த நெடுஞ்சாலையில் போக்குவரத்துகள் மிகப்பெரிய அளவில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கனரக வாகனங்கள் செல்வதற்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் என்பது விதிக்கப்பட்டிருக்கிறது. வாகனங்கள் செல்வதற்கான கட்டுப்பாடுகள் என்பதும் இங்கு விதிக்கப்பட்டிருக்கிறது. ஆங்காங்கே காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். பிரதமர் மோடி வந்து இங்கிருந்து நிகழ்ச்சிகளை முடித்து செல்லக்கூடிய வகையில் முடித்து செல்லும் வரையிலும் போக்குவரத்து மாற்று ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டு இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளும் முழுமையாக செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தூத்துக்குடி விமான நிலையத்தில் இது விரிவாக்கம் செய்யப்பட்டதற்கு பின்பதாக மிக முக்கியமாக இன்னும் விமான சேவை அதிகரிக்கப்படலாம். அதே போன்று வெளிநாடுகளுக்கான விமானம் இயக்குவதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட இருப்பதாக இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. தூத்துக்குடிக்கு பிரதமர் வருகையை ஒட்டி பலத்த பாதுகாப்பு மற்றும் மோடி திறந்து வைக்கக்கூடிய திட்டங்களை குறித்து விரிவான தகவல்களை தந்தமைக்கு நன்றி ஆல்வின்.